ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்களாட்டா எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் சொன்னதுக்கப்புறம் காவேரி அந்த வக்கீல்கிட்ட இருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் இப்போவாது சொல்லலாம்ல, இது என்ன டிவைஸ் தானே, அவள் எனக்கு தெரியும், நான் வேணால் இப்போயே வேணால் கிளம்பி போகிறேன், நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்னென்னலாம் பேசுகிறாங்க. விஜய் அதெல்லாம் கேட்டு நல்லா ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. செமையான ஒரு ஃபன்களாட்டா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காவேரியோட அந்த கோபம், அந்த பேச்சு எல்லாத்தையும் பார்த்து விஜய் ரொம்பவுமே ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அடுத்து பார்த்தா குமரனும் நிவினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நடந்த அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆடிஷன் நடந்துச்சு, ரியாலிட்டி ஷோவில் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நிவினும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து நிவின் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப அப்படியே மூட் அவுட்டாக இருக்குன்னு சொல்லி டிவி பார்க்குறாரு. அதில் பார்த்தா குமரன் வந்து பேசுகிறாங்க. இப்போ அதெல்லாம் கேட்டுட்டு நிவின் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. உடனே யமுனாவை கூப்பிட்டும் காட்டுறாரு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தா கங்கா இவங்கெல்லாம் பார்த்து இவங்க ஒரு பக்கத்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குமரன் வந்து கடைக்கு போயிடுறாரு. கடையில் உட்காந்துருக்கும் போது சரி நம்ம நடிச்சதெல்லாம் டிவியில் வந்துருக்குமா பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாரு. ஒருத்தர் சட்டத்தைக்கு வந்து கொடுக்கறதுனால அவரால் அது பார்க்க முடியல. மறுபடியும் இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரியை வந்து நர்மதா போய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதனால் காவேரியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிவின் வந்து ரொம்பவுமே கங்காவை பற்றி புகழ்ந்து பேசுகிறதுனால ரொம்பவுமே எமோஷனல் ஆகிறாங்க. வெளியில் வந்து இந்த விஷயமா வந்து அப்படியே யோசிச்சு நின்றுக்கிட்டு இப்போ கங்கா குமரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது கடையில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கங்கா வந்து நான் இப்போ எப்படியாவது அதாவது குமரனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி காவேரிகிட்ட சொல்கிறாங்க. சரி கேப் புக் பண்ணுறாங்க போது தான் விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா செம்மையான ஃபன்களாட்டம் நடக்குது. என்னென்னமோலாம் பேசி செம்ம ஒரு ஜாலி மூமெண்ட்டை கொண்டு வந்துடுறாரு. இடையில பார்த்தோம் அப்படின்னா காவேரியை நல்லாவே கலாச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு கங்காவுக்கு முன்னாடி. கங்கா வந்து விஜயை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அதாவது குமரன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு விஜய் தான் காரணங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா பாட்டிலாம் வந்துடுறாங்க. இப்போ எல்லோரும் இருக்கும்போது மாதிரி நாங்கள் குமரனை பார்க்க போகிறோம், நீங்களும் வாங்க அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் வந்து நானே நம்ம காரில் கூப்பிட்டு போகிறேன்னு கிளம்பிடுறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா நிவினும் யமுனாவும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. நிவினோட அம்மாவுக்கு வந்து ஏதாவது பேசணுங்கிற பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யமுனா வந்து குமரனை பற்றி புகழ்ந்து பேசிட்டு நானும் கலெக்டர் ஆகி உங்களை பற்றி பெருமைப்படுத்துவேன்னு சொல்லும்போது கொஞ்சம் கோபமாக நிவின் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நிவினோட அம்மா வந்து கோவப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் பார்த்தா யமுனா வந்து செமையாக அவங்க நிவினோட அம்மாவை நோஸ் கட் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.